நீங்க எல்லாம் முடிவு பண்ணா போதும். கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. வரும் காலம் நம் காலம். அந்த முடிவை நீங்க எடுங்க. என் தம்பிகள், என் தங்கைகள், நீங்க முடிவெடுத்தா போதும். யார் யாரோ பின்னாடி போறீங்க, போவாதீங்க. வாங்க, எங்கள் பின்னால் வாங்க. இந்த அண்ணன் பின்னால் நீங்க எல்லாம் வாங்க. உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மாவீரன் குருவை போன்று நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒட்டுமொத்த என் சொந்தங்கள் எல்லாம் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நான் படிப்பு நான் வாங்கி தருகின்றேன், வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றேன். நாம் ஆள வேண்டும். ஆளுகின்ற காலம் வந்து விட்டது. இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, எப்படி வாழ்ந்த மக்கள் நாம். இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த பூர்வகுடி மக்கள் நாம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மண்ணை காப்பாற்றினோம். இந்த மண்ணுக்காக எத்தனையோ ஏரிகளை வெட்டினோம். வீராணம் ஏரியிலிருந்து, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து, மதுராந்தகம் ஏரியிலிருந்து, ஆர்எஸ் மங்கலம் ஏரியிலிருந்து, வெல்லிங்டன் ஏரியிலிருந்து எல்லா ஏரியும் வெட்டியது யாரு? என் பாட்டன். என் பாட்டன் பூட்டன் இந்த மண்ணை பாதுகாத்து, காடை வளர்த்து, மரங்களை நட்டு, இந்த மண்ணை செழுமையாக ஆக்கிய என் பாட்டன் பூட்டன் பூரக்குடி மக்கள் நாம். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இவங்க வந்தாங்க, கோமணத்தை புடுங்கினாங்க, நிலத்தை புடுங்கினாங்க, விவசாயத்தை அழிச்சாங்க, எல்லாத்தையும் நம்மள நாசமாக்கி கூலியாக ஆக்கி மதுவை கொடுத்து நம்ம குடியாரனாக மாற்றி விட்டாங்க. இதான் இவர்கள் செய்தது. ஆனால் தான் நாங்கள் சொல்றோம், இனி ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற என் தம்பிகள், தங்கைகள், உங்கள் மனதிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதிலே அதை ஒழிக்க வேண்டும். ஆம், இனி நம்முடைய காலம், நாம் ஆள வேண்டும் என்ற அந்த எழுச்சி உங்கள் மனதிலே வர வேண்டும். இன்னொன்று, இப்பொழுது இந்த தீர்மானம் ஒன்று படித்தோம். அதில் தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று. தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும். எதுக்கு வேணும்? ஏன்னா ஒரு காலத்தில் மத்திய அரசில் 36 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது 26 லட்சமாக குறைஞ்சிருக்கிறது. 10 லட்சம் குறைஞ்சிடுச்சு. எப்போ? 15 ஆண்டுகளில். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2002 தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு வேலைகள் இருந்தது. இன்னைக்கு அது 8 லட்சமாக குறைந்தது. வேலை இல்லை, அரசு வேலையே கிடையாது. அது இல்லாமல் தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னா, இந்த குரூப் டி, குரூப் சி அண்ட் குரூப் டி இதை ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, தனியார் மயமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில் வேலை வாய்ப்பை உருவாக்கி, அந்த ஒப்பந்த முறையெல்லாம் அதில் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுலாம் கிடையாது. காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்துடுறாங்க. அதனால இனி எங்களுக்கு தனியார் துறைகளை இடஒதுக்கீடு வேணும். இந்த சட்டத்தை இயற்றுங்கள், சட்டத்தை கொண்டு வாருங்கள். காரணம், அரசில் வேலை இல்லை எங்களுக்கு. அதே போன்று தமிழக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சத்தியம் செய்தீர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையிலே தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்பிலே நாங்கள் ஒதுக்கீடு ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. அது ஒரு பக்கம். அடுத்தது நாங்கள் சொல்வது, இப்போ ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு அரசு திட்டம் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்றால், அந்த அரசு திட்டத்திலே நம்முடைய மக்களுடைய நிலங்களை பிடுங்கி, அவர்களை அச்சுறுத்தி, குண்டர் சட்டத்திலே போட்டு, அவர்களை சிறையில் அடைத்து, அவர்களுடைய இடங்களை பிடுங்கி கொண்டிருக்கின்ற அரசு, தமிழக அரசு. இனி அதை நடக்காது, நடக்க விட மாட்டோம். அதாவது நான் ஆட்சியில் இருந்தோம்னா, நம்ம ஆட்சியில் இருந்தால், நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு உதாரணம், என்னுடைய ஆசை, சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் 10 வழி சாலை, கிரீன்ஃபீல்டு. அது எப்படி நான் செய்வேன்னா, நிலத்தை நான் போய் விவசாயிடம் கேட்பேன். ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு, அந்த விவசாயி நிலத்தை கொடுத்தாங்கன்னா, அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரராக நான் சேர்ப்பேன். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னா, அந்த நிலம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும். இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்றான் பாரு காசு, எவ்வளோ கோடி கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி
அதுல 1/3 கொடுத்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு மாசம் மாசம் போய் சேரும். அப்ப என்ன பண்ணுவான் விவசாயி? விவசாயத்தில் நட்டோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லப்போம். இதுதான் முறையானது. ஏன் இப்போ பரந்தூர் விமான நிலையம் 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க, அதில் கிட்டத்தட்ட 3200 ஏக்கர் விவசாய நிலம், தனியார் நிலம். அது அந்த விமான நிலையத்தில் அங்க இருக்கின்ற விவசாயிகளை பங்குதாரராக சேருங்க. ஏன் அவங்களை நீங்க அகற்றுறீங்க? ஏன் அது அதானி அம்பானி மட்டும்தான் அது கொடுக்கணுமா? அதுக்கு முதலாளி அதானி அம்பானி மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் அங்க இருக்கிற விவசாயிகளும் அந்த விமான நிலையத்துக்கு முதலாளி ஆக்குங்க, அவங்களுக்கு பங்கு கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு மான மரியாதையோட வாழ வையுங்க. இதைத்தான் செயல்படுத்த வேண்டிய. இவ்வளோ திட்டம் இருக்குயா எங்க கிட்ட, எவ்வளோ திட்டம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் தான் கிடையாது. நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும். அது எங்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது, யாரும் தெரியாது. ராத்திரி 2 மணிக்கு என்னை எழுப்பி கூப்பிட்டா, எழுப்பிட்டு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா 2 மணிக்கு நான் சொல்லுவேன். நான் ராமநாதபுரத்தில் இந்த பிரச்சனை, இந்த தீர்வு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு, அந்த ராமநாதபுரத்தில் இந்த ஒன்றியத்தில் இந்த பிரச்சனை, இல்லை ஆர்எஸ் மங்கலம் ஏரியில் இந்த பிரச்சனை, இப்படி எல்லாம் என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ அத்தனையும் எங்களால் சொல்ல முடியும். பிரச்சனை மட்டுமில்லை, அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும். அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். ஆக தமிழக மக்களே, எங்களுக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். சமுதாயத்துக்கு நான் கேட்க, சமுதாயத்துக்கு மட்டும் நான் கேட்கல, சமூக நீதிக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி, உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம். போலியான சமூக நீதி இப்போ இருக்கின்ற போலியான சமூக நீதி போன்று கிடையாது. காரணம், அதில் நாங்கள் ஊறியவர்கள். எங்கள் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலம் ஊறி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்கள், இந்தியாவிலே 100 கோடி மக்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 100 கோடினா எப்படி நான் கேட்பீங்க? ஓபிசி ரிசர்வேஷன் அது 27%. இதே போன்ற எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் மத்தியில் மருத்துவ படிப்பில் அதில் 22.5 விழுக்காடு ரிசர்வேஷன். ஆக கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆக இதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம். மீண்டும் சொல்கின்றேன், என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாருடைய அன்பு கனவு, ஆசை கனவு, நாம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மனது வைத்துக்கொண்டு அது வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை, என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன்.